மரம் பேசாது ஆனால் நிழல் தரும், நதி கேட்காது ஆனால் தண்ணீர் தரும். இதனை சார்ந்து காற்று சொல்லும் உயிர் கொடுப்பேன் என்று நாம் இயற்கையை காப்போமா? இயற்கையை அழிக்கும் நாடும் கெடும், இருள் சூழும் நாளை வரும். மண்ணை விட்டு மனிதன் சென்றால் மூச்சே இல்லா உலகம் வரும். காடழிந்தால் மழையும் கெடும், காலம் வறண்டு போகும். மரங்கள் விழுந்தால் உயிரும் மண்ணோடு சேர்ந்து போகும். நதி வற்றும் முன் நினைத்து பார்த்தாயா? மரம் விழும் முன் மனசு கேள்வி கேட்டதா? காற்று மாசு வரும் முன் சிந்தித்து பார்த்தாயா? இயற்கை காப்போம், வாழ்க்கை காப்போம். காப்பது நம் கையில் மட்டும்தான். மனிதம் காத்து உலகம் காப்போம். மரம் நட்டால் நாளை உண்டு, மண் காத்தால் மனிதம் உண்டு. பச்சை நிறம் மங்கும் போது பயம் வந்து நிற்கும். நாளை பறவைகள் இல்லாமல் போகும் போது இன்னிசை ஒலி மௌனமாய் மாறும். நாம் எடுத்த ஒவ்வொரு செயலும் நாளை வந்து கேட்கும். நாம் காத்த ஒரு சிறு விதை உலகத்தை காப்பாற்றும். ஒரு மரம் நட்டு பாரு, ஒரு நதியை காப்பாற்றி பாரு. உன் பிள்ளையின் நாளைய வாழ்க்கை இன்று நீ கொடுக்கும் மாற்றமாகும். இயற்கை காப்போம், வாழ்க்கை காப்போம். காப்பது நம் கையில் மட்டும்தான். மனிதம் காத்து உலகம் காப்போம். மரம் நட்டால் நாளை உண்டு, மண் காத்தால் மனிதம் உண்டு. ஔவையார் சொன்ன உண்மை, இயற்கையில் வாழும் வாழ்க்கை சொர்க்க பூமி. பூமியை காப்போம், இன்றும் நாளையும் உயிர்கள் வாழ. இயற்கை நம்மை